ஹலோ ஆல் வெல்கம் டு எஸ்ஜே வாய்ஸ் ஓவர். இப்போ நேற்று எபிசோடில் வந்து நம்ம மன்சுக்கா வந்து லேடி ஓக்டேங்கிட்ட எல்லாமே சொல்லியிருப்பாங்க. அப்போ லேடி ஓக்டேங் கேட்குறாங்க, என்னதான் இது பண்ணீங்க பரவாயில்ல, ஆனால் அவங்க 2 பேரும் வேறு ஏமாந்துருக்காங்க, ஏன் இப்படி பண்ணீங்கன்னு கேட்குறப்போ, ஏமாந்தாங்களா 3 பேர் சேர்ந்து தானே இதை பண்ணாங்க அப்படின்றாரு இவர். அப்போ தான் லேடி ஓக்டேங் புரியுது. அதுக்கப்புறம் இங்கே வந்து ஆல்ரெடி வந்து நம்ம பிரதர் இல்லாமல் அதுக்கப்புறம் அவங்க கூட ஒரு ஸ்லேவாக ஒருத்தர் வந்தார்ல, அவரும் ரொம்ப பயந்து போயிருக்காங்க, ஐயோ என்ன பண்ண போகிறோம் தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து கரெக்டாக நம்மளுடைய ஹீரோ வர ஸ்டோரி டெல்லரும் அவரை வந்து அப்படி பயங்கரமாக பயந்து போய் தான் வராரு. அவரை பார்த்தோன்னே என்னாச்சு என்ன கேட்டாங்கன்னு, நான் மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு. மாட்டிக்கிட்டியா, அதுக்கே செத்து போன மாதிரி மூஞ்சி வச்சிருக்கேன்னு சொல்லும்போது, ஆமாம் பயங்கரமாக திட்டினான்னு சொல்கிறப்போ, போச்சு நம்மளை கொல்ல தான் போகிறாங்கன்னுவாங்க. அப்போ வந்து நம்ம ஹீரோ சொல்லுவார், இல்லை நான் உங்கள் 2 பேரையும் மாட்டி விடல, எனக்கு மட்டும் தான் தெரிஞ்ச மாதிரி நான் உங்களை ஏமாற்றி இங்கே வந்த மாதிரி தான் சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த தோக்கி இருக்கான்ல, அந்த ஸ்லேவாக இருக்கானே, அவன் மட்டும் சொல்கிறான், இல்லை லேடி ஓகே அங்கே வந்து தெரிஞ்ச மாதிரி தான் என்னை கூப்பிட்டாங்க, எனக்கு பயமாக இருக்குது அப்படின்ட்டு. இல்லை தெரிஞ்சிருக்காது, நீ எதுவும் வளரி மாட்டி வைக்காதான் சொன்னால், இல்லை பரவாயில்ல இதுக்கு உண்மையை சொல்கிறதே பெட்டர், ஏன்னா நான் வந்து இங்கே வந்ததுலேருந்து வாய் மூடிட்டு இருக்கேன், எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா, உண்மை தெரிஞ்சுமோன்னு பயந்து வாயை ஓப்பன் பண்ணாமல் இருக்கேன், இது மட்டும் மேக்ஸிமம் தெரிஞ்சுனா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லுவோம். மேக்ஸிமம் பின்னாடி வராங்க, அவ்வளோதான் என்ன உண்மைன்னு சொல்கிறீங்களா, இப்போயே நான் லேடி ஓகே அங்கே கூடுவாங்க, அவங்க கத்துறாங்களோ உடனே சொல்கிறோன்னு சொல்லிட்டு அவங்க வாயை பற்றி உள்ளே கூட்டு போகிறாங்க. கூட்டு போயிட்டு எல்லாமே சொல்கிறாங்க. அவங்க ரொம்ப சந்தோஷம் படுறாங்க. சொல்ல போனால் பரவாயில்ல, எப்படி நம்மளுடைய மாஸ்டர் மாதிரி இருக்க மாதிரி ஒரு பர்சன் கிடச்சிருக்காங்க, சூப்பரில். அதுக்கப்புறமேட்டுக்கு அவங்க கண்டுபிடிச்சிட்டு சொல்கிறாங்க, நீங்கள் தானே லேடி ஓகே அங்கே வந்து அந்த க்ரீன் கலர் ஆர்னமெண்ட் கொடுத்துருந்தாங்களா, நீங்கள் தானே அப்படின்னும் போது, ஆமாம் உங்களுக்கு எப்படி தெரியும்னு சொல்கிறப்போ, என் பொண்ணு பேக்கிக்கு உங்களெலாம் ரொம்ப பிடிக்கும், நீங்கள் புக்ஸ்லாம் எழுதுவீங்களா, ஸ்டோரி டெல் பண்ணுறதுலாம் ரொம்ப பிடிக்கும், உங்களை பற்றி நிறைய சொல்லியிருக்கான்னு சொல்லி பேசிக்கிறாங்க. அப்புறம் நம்ம லேடி ஓகே அங்கே வந்து எல்லாருமே கூப்பிட்டு ஒரு மீட்டிங் மாதிரி போடுறாங்க, இந்த உண்மை தெரிஞ்சவங்க எல்லாருக்கும். ஓகே, அப்போ தான் வந்து மன்சுக்காவும் நம்மளுடைய மேக்ஸிமம் ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணிக்கிறாங்க. நீ யாருன்னு கேட்டு இன்ட்ரோ ஆகிக்கிறாங்க. அதுக்கப்புறம் மெடிக்கல் லேடி ஓகே கேட்குறாங்க, நடந்த எல்லாத்தையும் ஒன்று விடாமல் கரெக்டாக சொல்லுங்கன்னு சொல்கிறப்ப வந்து நான் சொல்கிறேன், நாங்கள் வந்து இந்த மாதிரி திருட்டுத்தனம் பண்ணணும்னு பிளான் போடல, பட் ஆனால் அதுக்கப்புறம் அந்த ஊருக்கு போய் பார்த்து எங்கள் அண்ணனையும் நான் பார்த்துட்டு அவர்கிட்ட கேட்டப்போ வந்து அவர் உண்மையாக பார்த்துருக்காரு. ஓகேவா, அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு சொல்கிறேன் கேளுங்க. அப்போ வந்து அவர் நான் வரமாட்டேன் அப்படின்னு அவர் படத்து மூச்சு திருப்பிட்டு போயிட்டார். இந்த மாதிரி தான் நீ வந்து அன்னைக்கிட்டேயும் பண்ணி, அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க தெரியுமா, தயவு பண்ணி வா, அப்பா கூட இறந்துட்டாங்க, யாருமே இல்லை எங்களுக்கு, நாங்கள் ஒன்றும் பண்ண மாட்டோம் வான்னு சொல்கிறப்போ அவர் வரவே மாட்டேன்னு என்ன தான் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்குறப்போ, இல்லை இதெல்லாம் பாதியிலே இவ்வளோ இப்படி விட்டுட்டு என்னால் வர முடியாது, அதான் என்ன பண்ணுறேன்னு கேட்டால் உனக்கு தெரியாமல் இருக்கதா ரொம்ப நல்லது அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் ப்ளீஸ் வாங்க, அவங்க எவ்வளோ கெஞ்சணுமே, அவங்களுக்குன்னு ஒரு டேக் இருக்கும். ஓகே, அவங்க பேர் போட்டு அவங்க யாருன்னு அந்த டேகை கீழே தூக்கி போட்டுட்டு, அவர் இந்த மாதிரி நான் செத்துட்டேன்னு நினச்சிக்கோ, இதுக்கப்புறம் நான் பிரதர் இல்லை, அந்த ஃபேமிலிக்கு எனக்கு எந்த ஒரு அட்டாச்மெண்ட்டும் இல்லை, நான் செத்துட்டேன்னு சொல்லிடுன்னு சொல்லிட்டு அவர் படுத்து போயிடுறாரு. அதுக்கப்புறம் தான் பிரதர் என்ன சொல்கிறாரு, நாங்கள் வந்து அதுக்கப்புறம் தான் திரும்பி ஸ்டோரி டெல்லரை மீட் பண்ணோம். ஸ்டோரி டெல்லர் மீட் பண்ணும்போது எதுவும் சொல்லாமல் தான் போனோம், ஆனால் ஸ்டோரி டெல்லரே வந்து விரும்பி கேட்டார், என்னாச்சுன்னு சொல்லுங்கன்னு சொல்கிறப்போ, உண்மையெல்லாம் சொல்கிறப்போ, ஐயோ அப்படின்னா வந்து லேடி ஓகே வந்து விடோ ஆகிடுவாங்க. விடோ ஆகிட்டா என்னன்னா, அவங்க வெளியே வர முடியாது 3-4 வருஷத்துக்கு, அந்த வீட்டுக்குள்ளேயே தான் இருக்கணும். அதுக்கப்புறமேட்டுக்கு அந்த போஸ்டிங் இருக்குல்ல, இந்த கவர்மெண்ட் அஃபிஷியலாக இருக்காங்களே லீகல் அட்வொகேட், அதெல்லாம் தூக்கி போட்டணும், அதெல்லாம் அவங்க பண்ண முடியாது. ஸோ அதனால இல்லை அவள் லைஃபே போயிடும், நான் வரேன்னு சொல்லிட்டு இவங்க வருவாங்க. மனசுக்கு எவ்வளோ தடுத்து பார்ப்பாரு, ஆனால் வந்து நம்ம ஸ்டோரி டெல்லர் கேட்கவே மாட்டார். அப்போ வந்து இவங்களும் பரவாயில்ல இருக்கட்டும் தான் சொல்லி பார்ப்பாங்க, ஆனால் ஸ்டோரி டெல்லர் கேட்காத பார்த்துட்டு பிரதர் எல்லாவே கேட்பார், எனக்கு தெரியும் நீங்கள் வந்து ஓகே அவங்களோட ஃப்ரெண்டு, ஆனால் எதுக்காக இவ்வளோ கஷ்டப்படுறீங்க அவங்களுக்காகன்னு கேட்குறப்போ, இதை சொல்லலாமான்னு தெரியல, ஏன்னா வந்து நான் அவளை லவ் பண்ணியிருக்கேன், அவளுக்கு கல்யாணம் முன்னாடிலேருந்து நான் அவளை லவ் பண்ணிட்டுருக்கேன், நான் லவ் பண்ணுற ஒரு பொண்ணு வந்து இவ்வளோ கஷ்டப்படுறதுனால பார்க்க முடியாது, அதுக்காக தான், அதனால தான் என் ப்ரொஃபஷன் எல்லாத்தையும் தூக்கி போட்டு வரேன். எதுக்காக அவங்க ப்ரொஃபஷன் தூக்கி போட்டு வராங்கன்னா, இவங்க இப்போ எங்கே கிளம்பிட்டு இருந்துருந்தாக்காங்க. இந்த ப்ராப்ளமாக போயிட்டு இருக்கும்போது தான் வந்து நம்ம ஸ்டோரி டெல்லருக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கும், இந்த மாதிரி ராஜா கிட்ட வந்து பர்ஃபார்ம் பண்ணி காட்டுற மாதிரி. இப்போ வந்து அதை வந்து பிரேக் பண்ண முடியாதுல, ரூலை பிரேக் பண்ணுற மாதிரி இடம் உங்களுக்கு கொன்னே போட்டுருவாங்க. ஸோ அதனால் இதுக்கு நான் செத்துட்டேனே வந்து சொல்லிடுன்னு சொல்லிட்டு மொத்தமாக அந்த ப்ரொஃபஷனே தூக்கி போட்டுட்டு இவர் போகிறாரு. அதுக்கப்புறம் அப்படியே போனால் இவன் நம்ப மாட்டான்னு தெரிஞ்சுட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம உண்மையான ஹஸ்பண்ட் இருக்கார்ல, அவர் முதுகில் வந்து அந்த டிவோட்டட் ஹார்ட் சிம்பிள் இருக்குல்ல, அந்த ஹார்ட்டை வந்து பச்சை குத்திக்கிறாரு. அப்போ வந்து அவங்க பிரதர் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, என்னடா இவ்வளோ கஷ்டப்படுறாரு லேடி ஓக்டேங்காகன்னு சொல்லிட்டு. அப்புறம் நம்ம ஸ்டோரி டெல்லர் வந்து மனசுக்காவையும் நீ இங்கே இரு, நீங்கள் வந்தால் கண்டிப்பாக லேடி ஓக்டேங் கண்டுபிடிச்சிருவா, அதனால வேண்டாம், அதுக்கப்புறமேட்டுக்கா மாட்டினா கூட நான் மட்டும் செத்துட்டு போகிறேன், நீயும் அங்கே வந்து ப்ராப்ளமில் சாக வேணான்னு சொல்லிட்டு விடுறாங்க. மனசுக்கு மனசே கேட்காது. அப்புறம் லேடி ஓகே திட்டுவாங்க, இந்த மாதிரி மாட்டினா என்ன ஆகும் தெரியுமா, குடும்பத்தோடு நம்மளை கொண்டு போட்டுருவாங்கன்னு சொல்கிறப்போ, இல்லை மாட்ட மாட்டோம் அவர் அப்படியே இருக்கார்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. இப்போ என்ன அவரை போக சொல்ல போகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கேட்குறப்போ, அதை எப்படி போக சொல்லுவேன், அவன் மொத்த லைஃபே தூக்கி போட்டு எனக்காக வந்திருக்கான், அதனால கண்டிப்பாக போக சொல்ல மாட்டேன் அப்படின்னு எல்லாம் சந்தோஷப்படுறாங்க. ஆனால் அதே நேரம் வந்து இந்த மாதிரி ஆக்ட் வந்து என் குடும்பமே என் கூட சேர்ந்து கஷ்டப்பட நான் விரும்பலை, அதனால் வந்து நான் சீக்கிரமாகவே இந்த இடத்த விட்டு நானும் அவரை கிளம்பிடுறோம், வேறு ஊருக்கு எங்கேயாவது போய்ட்றோம் அப்படின்றாங்க. இவங்களாம் வேணான்னு சொல்லி பார்க்குறாங்க, பட் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை பனிஷ்மெண்ட் கிடச்சா மொத்த குடும்பத்துக்கும் கிடைக்கும், அதனால தான் நாங்கள் 2 பேருமே எங்கேயா தப்பிச்சு போய்ட்றோம் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. அப்புறம் வெளியே போனதாக அவங்க பிரதரையும் நான் போயிட்டு, இது வரைக்கும் நான் உங்களை தடுத்து தான் வச்சிருக்கேன், எங்கேயுமே போகக்கூடாது, என் கூட தான் இருக்கணும், ஏன்னா நீங்கள் இல்லாமல் ஒரு நாள் கூட என் லைஃப்பில் நான் இமேஜின் பண்ணதில்லை, பட் ஆனால் இவ்வளவும் நீங்கள் கோத்ரூ பண்ணதுக்கப்புறம் நீங்கள் போகிறதா சரியாக இருக்கும், உங்களுக்கு அதுதான் முடிவுனா நான் அதுக்கு ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணுறேன் கண்டிப்பாக அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லேடி ஓகே அங்கே ஹக் பண்ணி சாரி சொல்லிட்டு இருப்பாரு. இங்கே நம்ம மேக்ஸிமா வந்து நம்ம மனசுக்கு நல்ல சாப்பாடுலாம் கொடுத்து சாப்பிட வச்சுருக்காங்க. அப்போ வந்து மனசுக்கா வந்து சொல்கிறாரா, அவங்க எங்கள் கூட வந்தால் ஜாலியாக தான் இருப்பாங்க, கண்டிப்பாக நாங்கள் ஊராக சுற்றுவோம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறப்போ, மேக்ஸிமம் அதுவும் சரிதான், சரி அவங்க நல்லபடியாக இருக்கட்டும் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு அந்த மனசுக்கால கூப்பிட்றாரு, நீங்களும் பேசாமல் என் கூட வந்துடுறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க கூட வந்து அவங்கள லவ் பண்ணிட்டே இருக்காங்களே, கூடவே இன்னொரு ஸ்லேவ் சொன்னால அவர் ரொம்ப கடுப்பாரு, என்ன நீ அதுக்குள்ளே அவளை எங்கே கூப்பிட்ற அப்படின்னு. ஒன்றே தான் மேக்ஸிமாக்கே ஐடியா வருது, ஆமாம் இல்லை நான் வந்து லேடி ஓகே கூட ஸ்லேவ் தானே, அப்போ அவங்க கூட தான் இருக்கணும், நானும் அவங்க கூட போகிறேன்னு சொல்லிட்டு பேக் பண்ண போயிடுறாங்க. இவருக்கு பயங்கர இரிட்டேட் ஆகிடுது.
இப்போ நம்ம ஸ்டோரி டெல்லர் பிடிச்சி நம்ம லேடி ஒக்டாங் பயங்கரமாக கத்திட்டு இருக்கோம். உனக்கு கொஞ்சமாக அறிவு இருக்காடா, உங்கள் அப்பா பற்றி யோசிச்சியா, செத்து போயிட்டேன்னு சொல்லிட்டு வந்திருக்கியே, எல்லாரும் எவ்வளோ கஷ்டப்படுவாங்கன்னு யோசிச்சேன். நம்ம இல்லை, நான் உன்னை பற்றி மட்டும் தான் யோசிச்சேன், நீ எப்போ பார்த்தாலும் மற்றவங்கள பற்றி யோசிக்கிறேன்னு சொல்லிட்டு ஸ்டோரி டெல்லர் சொல்கிறாரு. அப்புறம் இவங்களும் இப்போ என்ன, நான் உன் கூட தான் வரேன், சந்தோஷமாக பாரு, நான் ஒரு ஏமாத்துக்காரி, நான் ஒரு ஸ்லேவ், இப்படி வாழ்கிறேன். அதுக்கப்புறம் நீ வந்து என்னன்னா, நீ செத்து போயிட்டேன்னு போய் சொல்லிட்டு நம்ம 2 பேரும் ஒன்றா சேர்ந்து வாழ போகிறோம், நல்ல வாழ்ந்துருவோம் நம்ம அப்படின்ற மாதிரி அவங்க பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் அவர் சொல்கிறாரு, நானும் உன்னை 3 தடவை என் கூட வந்துருன்னு கூப்பிட்டேன், ஆனால் நீ என்ன பண்ண, வரமாட்டேன்னு ரிஜெக்ட் பண்ண. அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது உனக்கு வந்து இந்த குடும்பமும் உன்னுடைய அந்த லேடி லீகலாக இருக்கே அந்த ஒர்க்கு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு எனக்கு புரிஞ்சுது. அதுக்கப்புறம் தான் நானே நினச்சேன், எனக்கு நீ தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால நான் என்ன பண்ணேன், என்னோட ஒர்க், என்னோட ப்ரொஃபஷன், என்னோட லைஃப் எல்லாத்தையும் தூக்கி போட்டு வந்துட்டேன், எனக்கு உன் கூட இருந்தாலே போதும், அதான் வந்திருக்கேன் அப்படின்னும் போது புரியுது எனக்கு எல்லாமே. ஆனால் என்ன பண்ண முடியும், என் ஃபேமிலி சஃபர் ஆவாங்களேன்னு சொல்லும்போது இவர் சொல்கிறாரு, எதுக்கு நம்ம இங்கேருந்து போனோம், இங்கேருந்துல யார் கண்டுபிடிக்க போகிறான்னு. ஆல்ரெடி நீ என்ன நினச்சிருக்க, அவ்வளோ ஈஸி நினச்சிருக்க ஒரு பொய்யான வாழ்க்கையை வாழ்றது. நான் ஒரு ஸ்லேவ் இந்த மாதிரி ஏமாற்றி வாழ்ந்துருக்கு, ஒவ்வொரு நிமிஷம் எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா. நீ என்ன ரொம்ப ஈஸியாக பேசுகிற, வாழ்க்கை முழுக்க அப்படி என் குடும்பத்தையும் நான் கஷ்டப்படுத்த விரும்பல, நம்ம 2 பேரும் வெளியே போகிறதா ரொம்ப நல்லது அப்படின்னு இவங்களும் சொல்கிறாங்க. இப்போ என்ன, மிரையாங்க இருக்காங்களா, அந்த பிரதர் இன் லாவோட ஒய்ஃப், அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க மம்மியை பார்க்க போகிறாங்க. பிகாஸ் அந்த பாய்சன் கலந்து கொடுத்துருந்தாங்களா, அதை பற்றி கேட்க தான், நீங்கள் ஏமா இப்படி பண்ணீங்கன்னு கேட்குறப்போ, ஆமாம் உன் ஹஸ்பண்ட் சாகணும் தான் அதை பண்ணேன். ஆக்சுவலி என்னன்னா, எனக்கு வந்து லேடி ஒக்டாங் தான் டார்ச்சர் பண்ணணும்னு ஆசையே. அவள் வந்து இப்போ நல்லா இருக்கா, அவள் வந்து உன்னோட ஹஸ்பண்டை தான் பையன் மாதிரி நினச்சி வளர்த்தா, எந்த அளவுக்கு அவனை நல்லபடியாக வளர்த்துருக்கா, அவள் செத்து போயிட்டானா அவனுக்கு அந்த வழி புரியும்ல, அதுக்காக தான் அப்படின்னு சொல்லும்போது இவங்க பயங்கர டென்ஷன் ஆகிறாங்க. அந்த பாட்லாம் தூக்கி போட்டு உடச்சி, நீ எப்படி நீலாம் ஒரு அம்மாவான்ற மாதிரி கோவப்படுறாங்க. இப்போ நைட் ஆகிடுது. அதுக்கப்புறமேட்டுக்கு அந்த பிரதர் நான் என் ஒய்ஃப் எங்கள் வீட்டு ஃபுல்லாக தேட்டு எங்கேயுமே காணமேன்னு சொல்லி தேடிட்டு இருக்கும்போது வந்து ஒரு ஸ்டே வந்து சொல்கிறேன், இந்த மாதிரி வந்து மிரையாங்க வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. எதுக்காக அரெஸ்ட் பண்ணாங்க அப்படி லேடி ஒக்டாங் கேட்குறப்போ, அவங்க வந்து அவங்க அம்மாவே கொண்டுட்டாங்களான்னு சொல்கிறாங்க. அப்புறமேட்டுக்கு நம்ம பிரதரில் வந்து இப்போ பயங்கர கடுப்பாக இருக்காரு. பிகாஸ் அவருக்கு இப்போ எல்லாம் உண்மையும் தெரிஞ்சிச்சு, செம கோவமாக இருக்காருன்னு அவளை வந்து பார்க்கவே வர மாட்டேன்னு சொல்லிடுறாரு. அதுக்கப்புறமேட்டுக்கு அடுத்த நாள் வந்து லேடி ஒக்டாங் வந்து மெஜிஸ்ட்ரேட்டை போகிறப்ப வந்து அந்த மெஜிஸ்ட்ரேட் வந்து அந்த பாடி காட்டுறாரு. என்னன்னா வந்து ஒரு பாடி வந்து இவங்க ஹஸ்பண்ட் சொல்லிட்டு பொய்யா கொடுத்து இதுதான் இவங்க ஹஸ்பண்ட் சொல்லி ஏமாற்ற பார்த்தாங்களா, அந்த பாடி யாருன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. அந்த பாடி யாருன்னு பார்த்தா துளசிக்கு இது. அதுதான் வந்து அந்த பிக் ஃபேமிலி சேர்ந்தவங்க வந்து இது பண்ணாங்கல்ல, ஒரு ஒரு ஸ்லேவ்க்கு வந்து மார்க் போட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் அவர் கூட மவுண்டெயினில் நம்ம ஹீரோயின்க்கு ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க, அவரோட பாடி தான். அதை பார்த்துட்டு இவங்க ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இந்த இவரை வந்து யாரோ வேணும்னே கொண்டிருக்காங்கன்னு எனக்கு ரிப்போர்ட் வந்துச்சு. அதை போயிட்டு அரெஸ்ட் பண்ண போகிறதுக்கு தான் வந்து அந்த மிரையாங்கோட அம்மாவை அரெஸ்ட் பண்ண போயிருக்காங்க. அந்த நேரத்தில் பார்த்தா அவங்க செத்து கிடந்திருக்காங்க அப்படி சொல்லிட்டு அவங்களோட பாடியும் காட்டுறாங்க. இப்போ நம்ம லேடி ஒக்டாங் வந்து மிரையாங்க பார்த்து என்னாச்சு சொல்ல, அன்றைக்கி நீ உங்கள் அம்மாவை பார்க்க போயிருந்தான்னு கேட்குறப்போ, ஆமாம் பார்க்க போயிருந்தேன், அவங்க வந்து என்னுடைய ஹஸ்பண்ட்க்கு விஷம் வச்சுருந்தாங்க, அதோட உங்களுடைய ஹஸ்பண்டையும் கொல்லலாம் ட்ரை பண்ணியிருக்காங்க, அதனால தான் பார்க்க போனேன்னு சொல்கிறப்போ இவங்களும் ஷாக் ஆகிடுறாங்க. சரி, அதோட மட்டும் இல்லாமல் எங்கள் அம்மா என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, அந்த மவுண்டெயினில் வந்து வாழ்ந்துட்டு இருந்தாங்கல்ல அந்த தோல்சுக்கா கூடவே, அவங்க எல்லாருமே போய் கொண்டுட்டாங்க இறக்கமே இல்லாமல், அதனால தான் அதை பற்றி கோவப்பட்டு கேட்க போயிருந்தேன்னு சொல்கிறப்போ இவங்களும் ரொம்ப ஷாக் ஆகிடுறாங்க. அன்றைக்கி என்ன நடந்திருக்குன்னா, இவங்களும் போய் கேட்டிருக்காங்க, ஏன் இந்த மாதிரி இவ்வளோ கொடூரமாக இருக்கீங்கன்னு சொல்லிட்டு. உடனே அவங்க அம்மா என்ன சொல்லியிருக்காங்க, எனக்கு ரொம்ப பொறாமையாக இருக்குது அவளை பார்த்தா, ஏன்னா வந்து அவளுக்கு கிடைச்சிட்டு இருக்க இப்போ எல்லா சந்தோஷமும் எனக்கு கிடைக்க வேண்டியது, என்னோடய பையன் மட்டும் இப்போ உயிரோடு இருந்தாலும் என் பையன் தான் கவர்மெண்ட் ஆஃபீஸராக இருப்பான், அதுக்கப்புறம் என் பையன் கல்யாணம் இருக்கும், இதெல்லாம் இந்த இடத்துல நான் இருந்திருப்பேன், ஆனால் அவள் இருக்கான்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப அழுறாங்க. அதை பார்த்துட்டு மிரே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, சரி விடுங்கம்மா, தயவு பண்ணி இதெல்லாம் ஸ்டாப் பண்ணுங்கள், அதை தான் அண்ணாவும் விரும்புவார் அப்படின்னு சொல்கிறப்போ வந்து என்னால் ஸ்டாப் பண்ண முடியல, நீ என்ன ஸ்டாப் பண்ண வைன்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க. சரி ஓகே, நம்ம வேணால் கவர்மெண்ட் ஆஃபீஸில் போயிட்டு நீங்கள் பண்ண தப்பெல்லாம் உண்மையை ஒத்துக்கலாம், அதுக்கப்புறம் நான் லாயராக உங்களுக்கு வாதாடி உங்களை அதுலேருந்து எப்படியா மீட்டு கொண்டு வரேன், நான் கடைசி வரைக்கும் காலம் முழுக்க நான் உங்களை பார்த்துக்கிறேன் வாங்கன்னு சொல்கிறாங்க. சரி ஓகே, இப்போ எனக்கு கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வா, நான் அவங்க கூடயே வரேன்னு சொல்லிட்டு இவங்களும் சொல்லியிருக்காங்க. அப்போ தான் வந்து அவங்க அம்மாவை அவங்க கடைசியாக பார்த்து தண்ணி எடுக்க போயிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க அம்மா இறந்து கிடந்திருக்காங்க. ஓகேவா, மிரையாங்க ஒரு பக்கம் என் ஹஸ்பண்ட்க்கு இப்போ எல்லாமே தெரிஞ்சிருக்கும், ஸோ இதுக்கப்புறம் நான் வாழ்ந்து என்ன பண்ண போகிறேன், நானும் செத்துடுறேன், எங்கள் அம்மாவை கொண்ட பழி ஏற்றுக்கிட்டு நான் செத்து போய்ட்றேன்னு சொல்கிறாங்க. அப்போ லேடி ஒக்டாங் வந்து பயங்கரமாக கோவப்படுறாங்க, உன் அண்ணனை வேறு செத்து போயிட்டான், அதுவும் என்னன்னா உங்கள் அம்மா அப்பா பண்ண தப்புக்கு தான் உங்கள் அண்ணன் தேவையில்லாமல் பழி ஏற்றி செத்து போயிட்டான், உன்னை அந்த மாதிரி நான் விட மாட்டேன், உனக்கு கண்டிப்பாக காப்பாற்றுவேன் அவங்களும் சொல்கிறாங்க. இப்போ என்னன்னா, இந்த ஊருக்கு நடுவில் இந்த ஊரோட மெஜிஸ்ட்ரேட்டாக இருந்தார்ல, இந்த மாதிரி வந்து அவங்க ஹஸ்பண்ட் செத்துட்டாங்கன்னு ஃப்ரேம் பண்ண ட்ரை பண்ணார், அவரை வந்து இழுத்துட்டு வராங்க அடிச்சு. ஏன்னு பார்த்தா வந்து அந்த பேக் ஃபேமிலி சேர்ந்தவங்க மட்டும் அந்த மவுண்டனில் இருந்து எல்லாரையும் கொலை பண்ணல, இவரோட ஹெல்ப்போட தான் சேர்ந்து கொலை பண்ணியிருக்காங்க. ஸோ இவர் ஒரு கொலைகாரன்னு சொல்லிட்டு நம்ம லேடி ஒக்டாங் ப்ரூவ் பண்ணனால இவர் இழுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. லேடி ஒக்டாங் பார்த்தா ஒரு பயங்கரமாக காலில் வந்து கெஞ்சுறாரு, என்ன எப்படியாதுலேருந்து காப்பாற்றுங்க, எனக்காக நீங்கள் லீகல் அட்வொகேட்டாருங்கன்னு. ஆனால் அவங்க ஒத்துக்கவே இல்லை, அவர் பண்ண கிரைம்க்குள்ள தண்டனை கிடைக்கணும்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இப்போ நம்ம ஹீரோயினை பேசிட்டு போயிட்டுருக்காங்க. அப்போது ஹீரோ வந்து சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோயின் சொல்கிறாங்க, விடு, இந்த கேஸ் முடிச்சதும் நான் கண்டிப்பாக நம்ம அந்த நாட்டை விட்டு போயிடலான்னு சொல்கிறப்போ, பார்த்தியா என்ன ஒரு அதிசயம், உன்னோட ஃபர்ஸ்ட் கேஸ் வந்து உன்னோட சிஸ்டர் இன் லாவோட பிரதர், இப்போ உன்னோட லாஸ்ட் கேஸ் வந்து உன்னோட சிஸ்டர் இன் லா பற்றியா அப்படின்னு சொல்கிறப்போ, சரி ஓகே, அப்போ நீ வந்து இங்கே இருக்க வரைக்கும் வந்துட்டு அவரோட பிரதராக, அதாவது இவங்களோட பிரதர் இன் லாவோட உண்மையான பிரதராக ஆக்ட் பண்ணு அப்படின்னு சொல்லுவோம். என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்குறப்போ சொல்கிறாங்க, அவர் கொஞ்சம் கன்சோல் பண்ண அவர் ரொம்ப அப்செட்டாக இருக்காருன்னு சொல்லிட்டு நம்ம லேடி ஒக்டாங் சொல்கிறாங்க. இப்போ லேடி ஒக்டாங் அவங்க ஹஸ்பண்டும் வந்து அந்த இடத்துக்கு போகிறாங்க, அந்த மர்டர் நடந்துருச்சுல அந்த இடத்துக்கு போயிட்டு வேறு ஏதாவது தடயம் கிடைக்குதான்னு பார்க்குறாங்க. அப்போ பார்த்தா வந்து அந்த வீட்டுக்கு பின்பக்கமாக வந்து ஃபுட் பிரிண்ட்ஸாக இருக்குது. அதை பார்த்துட்டு ஹீரோயின் வந்து டவுட் ஆகுறாங்க, ஏன்னா வந்து இவங்களை அரெஸ்ட் பண்ணுறதுக்காக வந்து மெஜிஸ்ட்ரேட் வந்தப்போ கூட ஃப்ரண்ட் வாசல் வழியாக தான் இருந்திருப்பாங்க, இது யாரோட ஃபுட் பிரிண்ட்னு. அந்த வழியாக யாராக இருக்கும்னு கெஸ் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ ஒன்று கண்டுபிடிக்கிறாரு, அந்த பக்கம் செடிக்கிட்ட வந்து ஒரு ரிங் விழுந்து கிடக்கும், இந்த ரிங் யார் தான் இருக்கும்னு காட்டப்போ வந்து பார்த்தா அந்த கன்னிங்கான லேடி இருந்தாங்களா மதர் சஞ்சில், அவங்க அந்த ரிங் போட்டு ஃபங்க்ஷன் வந்திருந்தாங்களே இவங்க வச்சு அந்த ஃபீஸ்ட்டுக்கு, அதை வந்து லேடி ஒக்டாங் நோட் பண்ணியிருப்பாங்க. ஓகே, அவங்களும் அன்றைக்கி மர்டர் நடந்தப்போ இங்கே வந்திருக்காங்க, அவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும்னு சொல்லிட்டு இப்போ இவங்க அவங்கள போய் விசாரிக்கிறாங்க. அவங்க வந்து இல்லை நான் அவள் இடத்துக்கு அவளை சும்மா பார்க்க தான் போகிறேன்னு சொல்லிட்டு அவங்களும் பயந்து சொல்கிறாங்க.
இங்கே ஒரு பக்கம் நம்ம ஹீரோ வந்து அவங்களுடைய பிரதரின் அதாவது இப்போ பிரதரின் இருக்கார்ல அவரை வந்து கன்சோல் பண்ணுறதுக்காக கொஞ்சம் ட்ரிங்க் ஆஃபர் பண்ணி கன்சோல் பண்ணுறாரு. அவர் வந்து திட்டுறாரு, என் ஒய்ஃப் பற்றி பேசாதீங்க, வேறு எதை பற்றி வேணாலும் பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நீங்கள் லேடி ஓக்டாங் கூப்பிட்டு இந்த இடத்துல போயிடுங்க, அவள் கேஸில் தோத்துட்டு போகிறா, தண்டனை அனுபவிச்சுட்டு போகிறான்னு அப்படிலாம் விட முடியாது, உன் ஒய்ஃபை மீட்டு கொடுத்துட்டு நானும் லேடி ஓக்டாங் வேணால் கிளம்புறோன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்காரு. அப்போ ஏன் நீ அவளை இப்படி பண்ணுற, அவளை ஏன் பார்க்க போகலன்னு கேட்குறப்போ அவள் இன்டென்ஷனலாக வந்து எனக்கு கல்யாணம் பண்ணி ஏமாற்றிருக்கான்னு சொல்கிறப்போ, இன்டென்ஷனலாக வந்து உனக்கு கல்யாணம் பண்ணியிருக்கலாம், அதுக்கப்புறம் உன் கூட உண்மையாக தானே வாழ்ந்தா, அதோட வந்து ஒருத்தி பொய்யா இருந்தால் கண்டிப்பாக லேடி ஓக்டாங் வந்து அந்த பொண்ணை உங்ககிட்ட அலோவ் பண்ணவே மாட்டாங்க. லேடி ஓக்டாங் அலோவ் பண்ணியிருக்காங்கன்னா அவளுக்கு கண்டிப்பாக மேலே ஜென்யூனாக இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்கு, நீ அதை புரிஞ்சுக்கோன்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் இவரும் ரூமில் போய் பார்க்குறாரு, அந்த குழந்தைக்காக அவங்க சின்னதாக ட்ரெஸ்லாம் ஸ்டிச் பண்ணி வச்சுருப்பாங்களா, அதை பார்த்தும் இவருக்கு கொஞ்சம் ஃபீலிங்காக இருக்குது. இப்போ வந்து மிரையாங்க கோர்ட்டில் வந்து விசாரிக்கிறாங்க. அப்போ மிரையாங்க சுற்றி பார்க்குறாங்க அவங்க ஹஸ்பண்ட் வந்திருக்காங்களான்னு. பட் அவர் வரவே இல்லாதனால அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் கோர்ட்டில் வந்து கேஸ் நடக்குது. லேடி ஓக்டாங் வந்து வாதாட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அந்த ஜட்ஜ் என்ன சொல்கிறாருன்னா, இந்த கேஸுக்கும் அதாவது இந்த பேக் ஃபேமிலியை சேர்ந்த அந்த லேடி கொண்டு செத்து போயிருக்காங்க, அந்த லேடிக்குமே அதுக்கப்புறமேட்டுக்கா அந்த மெமோரியல் கேட் வைக்கணும்னு சொல்லிட்டு ஒரு குரூப் வந்து சுற்றின்னு இருந்துச்சு, அந்த கேஸுக்கும் இன்டர்லிங்க் ஆயிருக்கு. ஸோ 2 கேஸும் சேர்த்து தான் விசாரிக்கிறாங்க. இப்போ வந்து லேடி ஓக்டாங் வந்து இந்த மெஜிஸ்ட்ரேட்டாக இருந்தார் இதுக்கு முன்னாடி, அந்த மெஜிஸ்ட்ரேட் வந்து விசாரிக்கணும்னு கூப்பிட்றாங்க. அவர் வந்து நான் பண்ணவே இல்லைன்னு கத்துறாரு. அப்போ வந்து அவங்க ஒரு கான்ட்ராக்ட் போட்டிருந்தாங்களா அந்த பக்ஜுங்கி கூட, அந்த கான்ட்ராக்ட் பேப்பர் வந்து லேடி ஓக்டாங் எடுத்துகிட்டு வந்து காட்டுறாங்க. காட்டிட்டு வந்து அதுக்கப்புறம் சொல்கிறாங்க, அந்த ஃபீஸில் வந்து நீங்களும் அந்த லேடியை வந்து பேசிட்டு இருந்தீங்களா அந்த கான்ட்ராக்ட் பற்றி, அதை நான் என் காதால் கேட்டேன் அப்படி சொல்கிறப்போ, இல்லை அந்த கான்ட்ராக்ட் வேணால் நான் போட்டேன்னு ஒத்துக்கிறேன், ஆனால் அந்த லேடியெலாம் நான் கொலை பண்ணல அப்படி சொல்லிட்டு இவர் பயங்கரமாக கத்துறாரு. சரி ஓகே, அந்த கான்ட்ராக்ட் இப்போ யார் கூட போட்டிங்க, அந்த லேடி நீங்கள் கொலை பண்ணலான்னு கேட்குறப்போ அது வந்து சொல்ல மாட்டேன்றாரு பக்ஜுங்கி பேரையே. அப்புறம் லேடி ஓக்டாங் சொல்கிறாங்க, எனக்கு இன்னொருத்தர் கூட விசாரிக்கணும்னு சொல்லிட்டு அந்த ஒத்தக்கண்ணு இருக்கான்ல பக்ஜுங்கிக்கு கீழே அசிஸ்டண்ட்டாக இருந்தானே, அவனை கூட்டு வந்து விசாரிப்பாங்க. எதுக்கு என்ன கூட்டு வந்து விசாரிக்கணும், அவர் கத்திட்டு இருப்பாரு. அப்படியா, சரி ஓகே, நீ தான் அவங்களுக்கு ஒன்று என்கிட்ட சாட்சி இருக்கு, அவங்களே கூப்பிட்டு வருவோன்னு சொல்லிட்டு அந்த மதர் சாங்சுரியில் வந்து கன்னிங்க ஒரு லேடி இருப்பாங்க, அந்த ரிங்கு போட்டிருந்தாங்க, அந்த லேடியை கூப்பிட்டு வந்திருக்காங்க. அவங்க வந்து அன்றைக்கி நடந்த கொலையை பார்த்துருக்காங்க. ஓகே, அன்றைக்கி என்ன நடந்திருக்குன்னு காட்டுறாங்க நமக்கு. அன்றைக்கி என்ன நடந்திருக்குன்னா, நம்ம கரெக்டாக நம்மளோட மிரையாங்க வந்து வாட்டர் எடுக்க போயிருப்பாங்க. அந்த நேரத்தில் வந்து இவங்க தனியாக இருப்பாங்க. அப்போ வந்து இந்த ஆள் வந்து கழுத்து நடிச்சு கொலை பண்ணிட்டாரு. இதை வந்து ரிங்கு அந்த நேரம் கொடுக்க போன அந்த மதர் சாங்சுரியில் இருக்க கன்னிங்கான லேடி பார்த்துட்டு அவங்க ஒளிஞ்சுப்பாங்க. அப்போ தான் ரிங்கு அவங்க கையிலேருந்து கீழே விழுந்திருக்கும். அப்புறம் கரெக்டாக அவங்க செத்து போகும்போது வந்து அந்த பொண்ணு மிரையாங்க ஓடி ஒரு அம்மா என்னாச்சுன்னு சொல்லிட்டு இவர் அதுக்குள்ளே ஒளிஞ்சுப்பார், கொலை பண்ணார்ல இவர் ஒளிஞ்சுப்பார். அப்போ வந்து திருப்பி மிரையாங்கே கொண்டுலான்னு அவர் ட்ரை பண்ணியிருப்பார். ஆனால் அதுக்குள்ளே வந்து அந்த மெஜிஸ்ட்ரேட் ஆஃபீஸ்லேருந்து வந்திருப்பாங்கல்ல, அந்த மவுண்டைன் டுவெல்லர்ஸ் வந்து யாரோ கொண்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு வந்திருக்கோன்னு சொல்லிட்டு அவங்க வந்துடுவாங்க. அதனால தான் மிரையாங்க கொல்லாமல் போயிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து லேடி ஓக்டாங் வந்து ஜட்ஜ் கிட்ட வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் இவங்க 2 பேருக்கும் தண்டனை கிடச்சிருது, இன்னசென்ட்னு ப்ரூவ் ஆகிடுது. அதுக்கப்புறம் ஓகேன்னு சொல்லிட்டு கேஸ்லாம் ஓவர் ஆகிடுது. ஆனால் மாரி எங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு வர மாட்டேன்றாங்க, பிகாஸ் அவங்க ஹஸ்பண்ட் வரவே இல்லைல்ல. அப்புறம் அவர் வராரு, நீ வீட்டுக்கு வா சாரின்னு சொல்லி கூப்பிட்டு போகிறாரு. அதுக்கப்புறம் தான் அவங்க போகிறாங்க. அப்புறம் வந்து அந்த மெஜிஸ்ட்ரேட் வந்து நம்ம லேடி ஓக்டான்ட்ட பேசிகிட்டு இருக்காங்க. நமக்கு வந்து இன்னுமே அந்த மெமோரியல் கேட்டில் வந்து அந்த ஹெட்டாக யார் இதெல்லாம் பிளான் பண்ணாங்க கண்டுபிடிக்க முடியல. சரி இவனுங்க 2 பேரும் பிடிச்சி வச்சிருக்கலாம், அவனுங்கிட்ட விசாரிப்போன்னு சொல்கிறப்போ வந்து லேடி ஓக்டாங் சொல்கிறாங்க, அந்த ஒத்தக்கனை வந்து பயங்கரமான ஆள், அவன் கண்டிப்பாக காட்டி கொடுக்க மாட்டான் அப்படின்னு சொல்கிறப்போ, சரி ஓகே அந்த மெஜிஸ்ட்ரேட்டாக இருந்தாரில் அவர்கிட்ட விசாரிப்போன்னு சொல்கிறப்போ, அவர் உள்ளேருந்து கூட்டு போகிறப்பே அந்த ஒத்தக்கனை மிரட்டுறான், நீ மட்டும் உண்மையை சொல்லணும் கொன்றுவோம் பாருன்னு சொல்லிட்டு பார்த்தா அவரே வந்து அவர் சூசைட் பண்ணி செத்து போயிட்டாரு. இப்போ யார் இந்த உண்மையெல்லாம் சொல்லுவா இல்லையா? அப்புறம் அந்த ஒத்தக்கண்ணு எப்படியோ பவர் யூஸ் பண்ணி வெளியே வந்துடுவாங்க. அப்போ லேடி ஓக்டாங் வரும்போது வந்து மிரட்டிட்டு போகிறான், அந்த மாதிரி என் கண்ணை உண்மையில் தான் வச்சிருக்கேன், நீ அவ்வளோ தான் மாட்டின செத்தப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ கரெக்டாக நம்ம ஹீரோ வந்து அவங்க விரலை உடச்சி என்ன என்னோட ஒய்ஃபையை மிரட்டுறேன்னு போவாங்க. இன்னும் நீ இவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்குன்னு எங்கேயும் பார்த்த மாதிரி இருக்கேன்னு அவரும் போயிடுறாரு. இப்போ அந்த பக்ஜுங்கி கிட்ட போயிட்டு அந்த ஒத்தக்கண்ணை வந்து எல்லாத்தையும் நடந்தது சொல்கிறான், இந்த மாதிரி அவனே பயந்து செத்து போயிட்டான், அந்தளவுக்கு என் மேலே பயம் தெரியுமா அப்படி சொல்லிட்டு. அந்த லேடி ஓக்டாங்க விடுற மாதிரி இல்லை, இந்த கேஸ் அவ்வளோ ஈஸியாக மாட்டிப்போம் போலன்னு சொல்லிட்டு இருக்குமோ கரெக்டாக சொன்னேன், அவள் கண்டிப்பாக விட மாட்டான்னு சொல்லிட்டு இந்த ஒத்தக்கண்ணையும் கொலை பண்ணி போட்டுருவார் அவர். அவள் நம்மளை தேடி கண்டுபிடிச்சி வந்துடுவா, எல்லா ப்ரூஃபையும் அடிக்கணும்னு எல்லாரையும் கொண்டுட்டு இருக்காரு அவர் லிட்டரலாக. அப்புறம் இப்போ பார்த்தா அந்த சோஹி இருக்காங்கல்ல, நம்ம ஓக்டாங் வந்து ஸ்லேவாக ஒர்க் பார்த்தாங்களே, குதோக்கியாக இருந்தாங்களே, அந்த டைம் வந்து அவங்களுக்கு மிஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் சோஹின்னு ஒரு பொண்ணு, அவளை இப்போ காட்டுறாங்க. அவளை பார்க்கறதுக்கு வந்து பக்ஜுங்கி போயிருக்காரு. 2 பேரும் மீட் பண்ணிக்கிறாங்க, ஏதோ பொண்ணு பார்க்குறாங்க போல, ஓகேவா கைண்ட் ஆஃப் அந்த மாதிரி தான் இருக்குது. இப்போ நம்ம லேடி ஓக்டாங்க வந்து எல்லா ட்ரெஸ்ஸும் பேக் பண்ணிட்டு இருக்காங்க. பிகாஸ் வந்து இதுக்கு இந்த கேஸ் முடிஞ்சதும் லேடி ஓக்டாங்கும் அப்புறம் நம்ம ஹீரோ ஊரை விட்டு போகிறதா இருந்தாங்கல்ல. அப்போ அந்த அட்வொகேட் கோர்ட் பார்த்து அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ வெளியே வரும்போது இந்த ஊர் மக்கள் எல்லாருமே தேங்க்ஸ் சொல்கிறாங்க, என் பொண்ணு கூட அந்த மெமோரியல் கேட்டில் மர்டர் பண்ணிட்டாங்க அந்த விஷயமா, ஆனால் அவளுக்குலாம் நியாயம் வாங்கி கொடுத்தாங்க. நிறைய மக்கள் அவங்க ரொம்ப தேங்க்ஸ் பண்ணுறாங்க, நிறைய கிஃப்ட் பண்ணுறாங்க. இதெல்லாம் ஹீரோவும் பார்க்குறாரு, ஹீரோனும் பார்க்குறாங்க. அவங்களுக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதுக்கப்புறம் தனியாக ஒரு இடத்துல போய் பேசுகிறப்போ ஹீரோ புரிஞ்சுக்கிட்டார், சொல்லு இப்போ என்னன்னு சொல்லு, இன்னும் எவ்வளோ நாள் உனக்காக வெயிட் பண்ணணும்னு சொல்லி நான் வெயிட் பண்ணுறேன்னு சொல்கிறப்போ அவங்க வந்து சரி நான் என் வாழ்க்கையில் ஒரே ஒரு தடவை மட்டும் செல்ஃபிஷாக இருந்துக்கிட்டேன்னு கேட்குறப்போ இருக்கலாமே சொல்லு அப்படின்னும் போது, இல்லை நீ எனக்காக என் கூட என்னோட ஹஸ்பண்டாக இங்கேயே வாழ்ந்துடுறியா, இதெல்லாம் விட்டுட்டு போவேன், நான் என்னோட வேலைகளை தொடர்ந்து செய்கிறேன், நீ எனக்காக என் கூட இங்கே இருன்னு சொல்கிறப்போ அவர் அப்படியே ஷாக் ஆகிட்டு, நீ என்ன எவ்வளோ நாள் தான் மற்றவங்களுக்காக யோசிச்சுக்கு போகிறே தெரியல, இப்போயாவது உனக்காக யோசிச்சியே, கண்டிப்பாக நான் இங்கே இருக்க சந்தோஷப்படுறேன், ஆனால் எனக்கு ரொம்ப கில்ட்டாக இருக்குன்னு லேடி ஓக்டாங் சொல்கிறாங்க. பிகாஸ் வந்து நீ உன்னோட எல்லா பிடிச்ச விஷயங்களும் விட்டுட்டு எனக்காக வந்திருக்க, நான் சந்தோஷமாக தான் இருப்பேங்க, ஆனால் நீ எப்படி சந்தோஷமாக இருப்பேன்னு கேட்குறப்போ, ஆமாம் அது எல்லாத்தை விட எனக்கு உன்னை தான் பிடிக்கும், கண்டிப்பாக நான் உன் கூட இருக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக தான் இருப்பேன், ஒருவேளை நம்ம 2 பேரும் மாட்டிக்கிட்டு நம்ம சாகிற அளவுக்கு பிரச்சனை வந்தாலும் நான் செத்தே போனாலும் நான் சந்தோஷமாக சாவேன் உன் கூட வாழ்ந்ததுனால அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் சொல்கிறாரு. சரி ஓகே இப்போ தான் நான் ஹஸ்பண்ட் ஆகிட்டல, இப்போ என் ஹஸ்பண்ட் கூப்பிட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்கிறப்ப அவங்களும் க்யூட்டாக கூப்பிட்றாங்க. இதோட எனக்கு எபிசோட் முடிஞ்சிச்சு. உங்களுக்குலாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, டாடா.